ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஒரு 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, டாக்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணு பொழைக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம், நீங்க இல்லாட்டி இந்த பொண்ணு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மாவோ இல்ல கட்டை எப்ப பிரிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 1-2 நாள்ல பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இந்த சைடு ஆன்ட்டியோ, விதி போய் 3 மாசம் ஆச்சு, விதான் என்னடான்னா மொத்த கோவத்தையும் நம்ம கிட்ட காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த சைடு இந்த அம்மா பேசுது. அதுக்கு அவினாசோ, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க போல, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லாட்டி இவன் பண்றதெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவனோட ஃபீலிங் அப்படியே மொத்தத்தையும் கொட்டுறான். இந்த சைடு அங்கிளோ, என்ன சரோஜா பண்டிதர் கிட்ட போய் பேசினியா, பொண்ணு ஏதோ கிடைச்சதா அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வில்லியோ, எதுவும் கிடைக்கல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல விதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் எல்லாம் அப்படியே வர ஆரம்பிக்குது. அப்படியே எந்திரிப்பா பாருங்க, பதட்டத்தோடய எந்திரிப்பா. எந்திரிச்ச உடனே நான் இங்க இருக்கக்கூடாது, நான் இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து, நான் விதான் தான் ஆபத்துல இருக்காரு, நான் போய் விதானை காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுது. அதுக்கு நர்ஸ் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, அதை முடிக்காம எங்கேயும் போக கூடாது, அது உங்க உயிருக்கே ஆபத்தாகும், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லுது. விதி எதுவுமே கேட்கல, நான் இங்க இருந்து போகணும், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நர்ஸுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, இவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஊசி மாதிரி ஒண்ணு எடுத்து போட்டு அவளை அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறா அவ. அதுக்கப்புறம் தான் அமைதியாவே ஆறா. இந்த சைடு வில்லியோ காலையில பண்டிதர் சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. விதானுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும், விதானை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போறாங்களே, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு இருக்கும்போது எப்படி பொண்ணு கிடைக்கும், ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றது, நம்மளோட போட்ட திட்டம் எல்லாமே வீணா போச்சு அப்படின்ற மாதிரி இந்த சைடு யோசிக்குது. கரெக்டா சித்திக்காரி, அதான் வில்லிக்காரியோட தங்கச்சி அப்படியே உள்ள வரா. அக்கா, நான் உங்களுக்கு சூப் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு எனக்கு இப்ப சாப்பிட மூடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா, நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், விதானுக்கு கல்யாணம் தேடுறதுக்கு பொண்ணு தானே கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. கரெக்டா வில்லிக்கு ஷாக் ஆகுது. ஒரு நிமிஷம், எப்படிரா அப்படின்ற மாதிரி பாக்குது. அதுக்கு சித்தியோ, நான் ஒரு ஐடியா தரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லுது. வில்லி இருந்துட்டு என்ன அப்படின்னு கேக்குது. அதுக்கு தங்கச்சிக்காரி சொல்லுது, நான் ஒரு பொண்ணு எனக்கு நல்லா தெரியும்க்கா, அந்த பொண்ணு வேணா நீங்க கேட்டு பாக்கலாமே அப்படின்ற மாதிரி. அதுக்கு வில்லி இருந்துட்டு யாரு அப்படின்ற மாதிரி கேக்குது. அதான் பிரீதா அப்படின்னு சொல்லுது. வில்லிக்கு ஒரே ஷாக்கு, என்ன விதியோட தங்கச்சியா, உனக்கு என்ன பைத்தியம் கிட்டையும் பிடிச்சிருக்கா, நம்ம குடும்பத்தோட பேரையும் மானத்தையும் அவன் கெடுத்துட்டு போயிட்டா, அவ குடும்பத்துல போய் எப்படி பொண்ணு கேக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு சித்தியோ, நீங்க பேசினா கண்டிப்பா இது முடிச்சிடலாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. விதியாலதான் விதானோட வாழ்க்கை மொத்தமும் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் அப்படியே தேவதாஸ் மாதிரியே திரியறான். அவங்க என்னடானா அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. நம்ம விடவே கூடாதுக்கா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம பழிக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பைபிள்ல இங்க ஒரு பிளான போடுது. அதுக்கு வில்லியோ, எப்படி அவங்க ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு தங்கச்சிக்காரியோ, எப்படி ஒத்துக்காம இருப்பாங்க, ஒட்டுமொத்த குடும்பமே நமக்கு நன்றி கடன் பட்டிருக்குக்கா, அவதான் அவளோட ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் காரணமாக போறீங்க, அவரோட உயிரே உங்க கையில தான் இருக்கு அப்படின்றக்கப்ப கண்டிப்பா அவங்க சரின்னு சொல்லிதான் ஆவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் யாருமே இல்ல, கண்டிப்பா நம்மள தவிர அவங்க வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல, சரின்னு சொல்லுவாங்க, நம்ம பேசுறதுலாம்க்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பிட்ட போடுது. இந்த சைடு வில்லியோ, அட ஆமா நம்மளே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி நினைக்குது. தங்கச்சியோ, அதான் சித்திக்காரியோ, என் பையனோட வாழ்க்கைக்குள்ளையா நீ வர்ற, இன்னையோட நீ காலிடி அப்படின்ற மாதிரி அவ யோசிக்குது. வில்லியோட தங்கச்சி தானே, வேற எப்படி மூளை வேலை செய்யும், அதே மாதிரிதான் ஒரே மாதிரிதான் இருக்குதுங்க போல. அக்காவை விட கொடூர பாவியா இருப்பா போல இவ. அக்காவை ஒரு வழியா போட்டு தள்ளிட்டாங்க, எப்படியோ உயிர் பொழைச்சு வந்துட்டா, அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது, அதுல இருந்து மீண்டு வரதே கஷ்டம். அதுக்குள்ள தங்கச்சிக்கு ஒரு பிட்ட போடுறாங்க, பாக்கலாம். இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்றாங்க, விதி இவங்க பேர் தான் தாமினி, இவங்க தான் உன்னோட உயிரை காப்பாத்தினாங்க, இவங்க இல்ல அப்படின்னா நீ கிடையவே கிடையாது. 3 மாசத்துக்கு முன்னாடி கங்கை நதியில உயிருக்கு போராடிட்டு இருந்த உன்னை இவங்க தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க, இவங்க மட்டும் இல்லாட்டி நீ நேரம் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு அவங்க அந்த ஆன்ட்டியும் சொல்றாங்க, இது கடவுள் எனக்கு காமிச்சதுமா, கடவுள் என் கண்ணுல உன்னை காமிச்சனால மட்டும்தான் உன்னை நான் காப்பாத்த முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர்
இருந்துட்டு சொல்றாங்க, நீ பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஹோப்ப விட்டுட்டோம்மா. ஆனா இவங்க தான் நம்பிக்கையே விடாம நைட்டும் பகலும் உன் கூட இருந்து உன்னை தேத்தி கொண்டுட்டு வந்ததே இவங்க மட்டும்தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட விதிக்கோ ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறா. எனக்கு நன்றி சொல்லாதம்மா, கடவுளுக்கு நன்றி சொல்லு. இப்போ உன் கட்டை நாங்க பிரிக்க போறோம். அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே காமிக்கிறாங்க பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டை பிரிக்கிறாங்க. அப்படியே கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. பார்த்தா இது நம்ம விதியே இல்ல, விதியோட முகமே இல்ல. விதி அப்படியே கத்துறா, இல்ல 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 இது என்னோட முகமே கிடையாது, நான் யாரு, நான் யாரு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. என்ன அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கூட நான் அப்படியே கொஞ்ச நேரத்துல செத்து போயிருந்திருப்பேனே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, நான் எப்படி விதான் கிட்ட போய் வெளியில போய் இந்த உலகத்துல என் மூஞ்சி காமிப்பேன், விதானுக்கு என்ன தெரியாதே, நான் எப்படி போய் சேருவேன், என்னால முடியாது, என்னால விட்டுருங்க, கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விதி இருந்துட்டு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும், என்ன அவசியம் இருக்கு, ஏன் என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆண்டியை சொல்றாங்க, தாமினி ஆண்டி, இவங்க பேரு தாமினி ஆண்டி, இனிமேட்டு தாமினினே கூப்பிடலாம். தாமினி ஆண்டி இருந்துட்டு சொல்றாங்க, என்ன அவசியம் இருக்கா, நான் உன்னை பார்க்கும்போது நீ உயிருக்கு போராடிட்டு இருந்தமா, அது மட்டும் இல்லாம உன் முகம் ஃபுல்லா செதஞ்சிருந்தது, நீ யாரு, உன் பேர் என்ன, உன் குடும்பம் எங்க இருக்கு, எந்த டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியல, வேற என்ன பண்ண சொல்ற, உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சம்மதிச்சேன், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. விதி இருந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. இல்ல எப்படி நான் போய் விதானை போய் பார்ப்பேன், என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல, இனிமேட்டுக்கு நான் எப்படி போய் வாழ போறேன், என்னால முடியவே முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துறா. இந்த சைடு வில்லியோ கையில கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு விதியோட வீட்டுக்கு போறாங்க. அதை பார்த்த விதியோட அப்பா அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு, இவங்க எதுக்குடா இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி, கையில அதுவும் கிஃப்ட் எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. உள்ள வாங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது என்னோட சின்ன மருமகளுக்கு தான் என்னோட அன்பளிப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வில்லி. இதை கேட்ட அப்பாவோ, இது கல்யாண பொருள் மாதிரி இருக்கு, கல்யாண பொருள்மா, இது எப்படி எங்களுக்கு தரீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வில்லியோ, இது பிரீதாவுக்கு, அதான் எங்க வீட்டு சின்ன மருமகளுக்கு பொண்ணு கேட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அப்பாவுக்கும் தலையும் புரியல வாழும் புரியல. உங்க ரெண்டாவது பொண்ணை என் பையன் விதானுக்காக நான் கேட்டு வந்திருக்கேன், உங்க பொண்ணு பண்ண காரியத்தினால எங்க வீட்டுல எங்க ஊர்லயும் சரி தலை காட்ட முடியல, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவன் அப்படியே ஒவ்வொன்றா செத்துக்கிட்டே இருக்கான், அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்குத்தான் உங்க பொண்ணை நான் கேட்டு வந்திருக்கேன், உங்க சின்ன பொண்ணை எங்க வீட்டு மருமகளா நான் கொண்டு வரதுக்காக நான் இந்த பரிசு பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நாளைக்கு நீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு நீங்க வந்தே ஆகணும், நாளைக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அம்மாவோ, இல்ல நான் பிரீத்தி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி, என்ன பிரீத்தி கிட்ட பேச போறீங்களா, கேட்க போறீங்களா, அவ சம்மதத்தை கேட்டு எல்லாம் நீங்க செய்ய போறீங்களா, நாங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்க பொண்ணு, எங்க விதான் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவன் எப்படி திரியறான் பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, உங்க பொண்ணு தானே, நீங்க பதிலுக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க பண்ணா போதும், அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய வீட்டுல மருமகளா கல்யாணம் பண்ண போறா, நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா, இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. நாளைக்கு நீங்க ரெடியா ஆயிரணும், நாளைக்கு என் வீட்டுக்கு வரணும், நாளைக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டு அது பாட்டுக்கு போயிருது வில்லி. இத கதவு பக்கத்துல இருந்து பிரீதாவும் கேட்டுறா. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த சைடு தாமினி ஆண்டியோ அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. விதி, இத்தனை நாளா உன்ன ஹாஸ்பிட்டல்ல நான் பாத்துக்கிட்டேன், நீ மயக்கத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் நடுக்கத்தோடையுமே இருந்த, உனக்குள்ள ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த உலகத்துக்கு திரும்பி வந்திருக்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நடந்ததெல்லாம் மறந்துரு, கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா இருக்கும், இது உனக்கு 2வது வாய்ப்பு, புது முகம் புது அடையாளம், உனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையும் நீ உருவாக்கிக்கோ, நடந்ததை எல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, பழைய விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துரு, உனக்கான தனி முகம் தனி அடையாளத்தை இருக்கு, இதை நீ உருவாக்கிக்கிட்டு வாழ ஆரம்பி, இந்த பழைய விதி எல்லாம் தூக்கி போடு, இந்த பழைய விதி எல்லாம் பலவீனமா இருக்க, இதுல இருந்து நீ அதான் உனக்கு நான் புது அடையாளத்தை கொடுத்திருக்கேன், புது முகத்தை கொடுத்திருக்கேன், இப்போ உன்னோட பேரையும் நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, உன் பேரு இனிமேட்டு சக்தி, அதாம்மா அம்மனோட பேரு அப்படின்றதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும், இனிமேட்டு புது வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு உனக்கு டிஸ்சார்ஜ், கண்டிப்பா நீ என்ன யோசிப்பன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், யார் என்ன சொன்னாலும் எதை பத்தியும் நீ கவலையே படாத,
புது வாழ்க்கைய ஆரம்பி. நான் உன் கூட இருக்கேன். பக்கபலமா நான் உனக்கு துணையா இருக்கேன். இந்த ட்ரெஸ் உனக்காக புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத போட்டு ரெடியா இரு. நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. விதியோ கண்ணாடியில அவன் முகத்த பார்த்துட்டு அப்படியே அழுகுறா. கன்னத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு. "இல்ல, இல்ல." அப்படின்ற மாரி பழைய விதி எங்க போச்சு? கடவுளே! என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இப்ப எப்படி நான் விதான போய் பார்ப்பேன்? என்ன பண்ணுவேன்? அப்படின்ற மாரி கண்ணாடி பார்த்து அழுக ஆரம்பிக்கிறா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா காத்துட்டு இருங்க. அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.